அந்த கூற குயிலும் சேவல பார்த்து படிக்கிறது நீங்க பதில் சொல்ல கேட்டேன் மாமா மயங்கிடலாம் நீ சந்தோஷமாக்குறா அந்த சந்தோஷமாக்குறா ஆடி பாடிங்குது இல்லைன்னா ஆடு ஆயுதம் கிடக்குது மூல வந்தப்போ அப்பப்போ அந்த குழந்தை ஆயுதம் நடக்குது அரண்மனை தான் அதுக்குன்னு ஒரு சொந்த இடலையா பாவம் என்ன பண்ணு இவ்வளவு நாள் போட்டு இருக்குது ஒப்பாந்து இருந்தா குத்துருப்பாரு அவரும் செத்துட்டாரு அரண்மனை ஏறி வச்சா ஒன்னு ஏதோ போட்டு மாதிரி வச்சு அந்த அம்மா பிடிங்கிச்சின்னு சொல்லுவாங்க நம்ம அரண்மனைக்கு சொந்தமான இடம் ஒரு 3 சென்ட்டுக்குது அது மட்டும் 10 சார் கையெழு போட்டு இஞ்சி கடை வச்சு போயிட்டுருக்கோம் எவனாவது துண்டு போவான் ஆமா யாரு அது அப்புறமேட்டுங்க அங்க சொந்த தொழில் ஒண்ணு தேவையில்ல தொழில் இருந்தா தெரியாது இட்லி சாப்பிட்டா அவங்க வர இட்லி எதனா துண்டு போவாங்க 2 இட்லி நான் சாப்பிடுவேன் வரவங்க வேற சாப்பிடுவாங்க நீ இலவசம் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவ
இட்லி கொடுத்துட்டா கூட வரணும் ஆப்பம் கொடுக்கணும். அவன் பூந்து வளாசுவான். ஆமா ஆமா ஆப்பம் தான். என்ன வேணும்? அந்த 3 சென்ட் வேணும் அவ்வளவுதானே. கண்ணை மூடி ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடு. போட்டா போதும். கண்ணை மூடிட்டு போடுங்க. என்னங்க, ஒரு 3 சென்ட்டுக்கு என்ன அப்படி பாருங்க. இல்ல 3 சென்ட் இல்ல. 3000 சென்ட் போடு, போடு, ஆகும். போடு. போடு, போடு. இவன் காது மூடி போச்சு. எங்க வாங்க நான் முத்தலாம் கொடுப்பாங்க பிரச்சனை இல்லை. என்ன, மொத்தத்துக்கு எழுதுனா 3 சென்ட் எழுதி வச்சிருக்கேன். ஆடி போச்சு அப்படியா மொத்தத்துக்கு எழுதி வாங்கிட்டு அவங்ககிட்ட சும்மா சொன்னேன் நானு. அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டான் அப்படின்னு நீ மட்டும் நான் சாப்பிட்டு சொல்றது இல்லை. சொல்லுங்க என் காது குன்றத்தான் தூண்டுங்க எனக்கு கூட்டு தூங்குடா. உள்ள தனி அது வேற இது வேற அவங்ககிட்ட பார்த்து அப்பா பால் குடிக்கிறோம். இப்படி இருக்கும் போதே இப்படின்னா அப்படித்தான் காலையில போய் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி சுத்தி பார்த்தேன். சொத்தை எழுதி வாங்கியாச்சு மொத்தம் தானே. இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. போ நீ எதனா பண்ணு. இப்போவே அவள் தான் எழுதி வாங்குவாங்க. இல்லைங்க எல்லாமே எனக்கு எழுதிட்டீங்க தானே. ஆமா எல்லாம் எழுதியாச்சு. இருங்க மாமா. அவன் தான் போட அவனுக்கு என்ன மரியாதை போட வேணாம். போட அடுத்தது யாருன்னா ரெடி பண்றாங்க. ஆமா வேற என்ன வேணும்? ஒரு அலங்காரம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ அலங்காரம் பண்ணு அவர் ஜோடிப்பார். நிச்சயமாவா? யார் அலங்காரம்? இவங்க அலங்காரம் பண்ணுவாங்க நீ ஜோடிங்க. சரி எப்படியோ வேணும் போங்க.